டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு களத்தை கட்டமைக்கணும்னா சீன்லயே ஏடிஎம்கேவை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது தான் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜயுடைய ஒரே ஸ்கெட்சா இருந்துட்டு இருக்கு. அதற்கேற்ற மாதிரி தான் இப்ப அடுத்த கட்ட மீட்டிங்கை சேலத்திலையும் மையமிட திட்டமிட்டு இருக்காங்க. வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மேற்கு மண்டலத்தை அவங்க டார்கெட் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, போன தேர்தலில் 2021 57 தொகுதிகளில் மேற்கு மண்டலத்தில் 40 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. ஸோ அவங்களுடைய வலுவான பிரதேசத்திலேயே ஒரு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வாக்கு வங்கியை உடைச்சா அது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன் களத்தை உருவாக்கி பின்னாடி டிவிகேவை ஆளுங்கட்சியாகவும் மாற்றும் அப்படிங்கிறது தான் விஜயுடைய கணக்காக இருக்கு. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோட்டையிலேயே பெரிய ஓட்டை போடணும் அப்படின்னு தான் அடுத்தடுத்து மேற்கு மண்டலத்தையும் சேலத்தையும் மையமிடுறாங்க அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்து தாவேக்காவினர். அதற்கேத்த மாதிரி தான் அதிமுக முன்ன ஆண்ட கட்சியும் ஊழல் கட்சி அப்படின்னு சமீபத்துல விஜய் பேசியதாகட்டும். அதாவது 2017க்கு பிறகு அதிமுக சரியில்லை, முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுக ஓகே அப்படின்னு அந்த வாக்காளர்களையும் கவர் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமை சரியில்லை அப்படின்னும் அவங்கள விமர்சிச்சு இந்த பக்கம் அந்த வாக்குகளை டிவிகே பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா விஜயோடைய ஒர்க் பிளானா இருந்துட்டு இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க.